ஹே அமிகோஸ், என் சேனலில் ரீசெண்டாக பிளான்ட் ஷாப்பிங் vlog போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நான் அன்றைக்கி என்ன பிளான்ட்லாம் வாங்கினேன்றதை பற்றி ரிவீல் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஒரு பிளான்ட்டை வாங்கிட்ட அப்புறம் அதை எப்படி பர்ஃபெக்டாக நம்ம பாட் பண்ணணும், ஒரு செடியை ஹெல்த்தியாக வளர்க்க எந்த மாதிரி சாயில் யூஸ் பண்ணணும், என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் பிளான்ட் லவராக இருந்தானா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அன்றைக்கி நான் என்ன பிளான்ட்லாம் வாங்கினேன்றதை அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து broken ஹார்ட் பிளான்ட். இது வந்து என்னோட செகண்ட் பர்ச்சேஸ். ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் செத்து போயிடுச்சு. பட் இந்த பிளான்ட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு பிடிக்கும். இது வாட்டையாக இருக்கிறதுனால தான் அந்த பேர் வந்துச்சா என்னன்னு தெரியல. அதனால செகண்ட் டைம் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் இந்த பிளான்ட்லாம் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தானா இதோட சன்லைட் டைரக்ஷன்ஸ்லாம் நான் ஸ்க்ரோலிங்கில் போடுறேன், வீடியோவில் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மணி பிளான்ட்லேயே ஒரு கலர் வேரியேஷன். அண்ட் இந்த பிளான்ட் வளர்த்தானா வீட்டுக்கு வந்து பாசிட்டிவிட்டி தேடி வரும் அப்படின்ட்டு இந்தியன் ஹவுசஸ் வந்து தானாக க்ரியேட் பண்ண மித்து. பட் நான் அதை நம்பி இந்த பிளான்ட் வாங்கலை. எனக்கு இந்த பிளான்ட் வந்து பேசிக்காக பிடிக்கும், நான் ஆல்ரெடி வளர்த்துருக்கேன். இவன் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்கியூலண்ட் வெரைட்டி அஃப்ரா பிளான்ட். இவன் ஆக்சுவலி நான் தேர்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இவனுமே ஒரு லக்கி பிளான்ட் ஸ்பீசிஸ் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவனோட லீஃப் வந்து அவ்வளோ லக்குன்னு சொல்லுவாங்க. பட் மோர் தென் லக்கு நேச்சுரலாக ஏர் பியூரிஃபை பண்ணுற பவர் இவனுக்கு இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காகவே எல்லாருமே இவனை வீட்டில் வாங்கி வைக்கணும். ஃபுட் பிளாட்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னோட செல்லக்குட்டீஸ், என்னோட ஸ்கியூலண்ட் அண்ட் கேக்டஸ் லவ் பைத்தியத்துக்காக இதை வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து சின் கேக்டஸ். இவன் வந்து க்யூட்டாக வந்து பூ பூப்பான். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தானா பூ பூப்பான், சேடாக இருந்தானா செத்து போயிடுவான், அந்த மாதிரி வெரைட்டி. அண்ட் இது வந்து பேரே எலகன்ஸ். இந்த மாதிரி ஒரு டென்டிக்கல்ஸ் மாதிரி இதுக்கு இருக்கும். கேக்டஸே வந்து ஒன்றும் வந்து அமேசிங்காக இருக்கும். அண்ட் இந்த பிளான்ட்டோட டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் பார்க்க வந்து ஹார்டாக தெரியுதுல, மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும், ரப் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு தோணும். ஆனால் இவனை வந்து தொடவே கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் இது. இவனை பிளான் பண்ணும்போது இல்லை ஏதாவது இவனுக்கு ஃபெர்டிலைஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போடலைன்னா அவன் நம்மளை குத்தி சாவச்சிருவான், அந்த மாதிரி பிளான்ட் ஸ்பீசிஸ். இவர் வந்து க்யூட்டாக லோட்டஸ் மாதிரியே இருக்கார்ல, ஆனால் இவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக வாட்டர் பண்ணிட்டாலும் சீக்கிரமாக செத்து போயிடுவார். அண்ட் இவர் ரொம்ப டேஞ்சரஸ். லேசாக அவரை தொட்டுட்டாவே ரத்தக்காவை வாங்கிடுவார், அந்தளவுக்கு ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. அண்ட் இது வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, லைக் பூப் மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி தான் இருக்குதோ, உங்களுக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. அண்ட் இவருமே ஒரு கேக்டஸ் வெரைட்டிஸ் தான். பட் இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லை, தொட்டால் கூட அந்த தான்ஸ் எதுவும் ஆகலை. அண்ட் இவர் வந்து பாம் ட்ரீயோட மினியேச்சர் மாதிரியே இருப்பான், வளர வளர செம்ம க்யூட்டாக இருப்பான். அண்ட் இவன் வந்து நம்ம ஊர் அத்தன்டிக் கள்ளி செடி சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டியை சேர்ந்தவர். உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பால்லாம் வரும். அண்ட் இவ்வளோ தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது அன்னைக்கு. அண்ட் இப்போது வந்து இந்த மாதிரி பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாகவே ஒரு பிளான்ட்டை வந்து எப்படி பாட் பண்ணணும், ஒரு பிளான்ட்டுக்கு எந்த மாதிரி பாட்டை சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சாயில் சூஸ் பண்ணணுன்றதை நான் ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்கிட்ட ஆல்ரெடி செராமிக் பாட் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டு கொஞ்சம் இருந்தது, ஏற்கனவே பிளான்ட் வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் ரீயூஸ் பண்ண போகிறேன் இந்த டைம். ஃபர்ஸ்ட் திங், நீங்களும் இதே மாதிரி இருக்கிற பாட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மேக் ஷுர் அந்த பாட்டை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ் பிளான்ட்டை வைங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்த பிளான்ட்டில் ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மண்ணோட ஃப்ரெஷ் பிளான்ட்டை வைக்கும்போது அந்த டிசீஸ் வந்து இந்த பிளான்ட்டுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு பிளான்ட்டை புதுசாக வைக்கும்போது ஏற்கனவே செத்து போன பிளான்ட் இருந்தானா அதை எடுத்துட்டு அந்த மண்ணையும் கீழே கொட்டிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டை வைங்க. அப்போ தான் வந்து பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும். வாஷ் பண்ணணுன்னா அதுக்குன்னு நீங்கள் சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணி அப்படின்லாம் வாஷ் பண்ணணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் ஃப்ளோயிங் வாட்டரில் வந்து சும்மா அப்படியே அலசி எடுத்தாவே போதும். பிளாஸ்டிக் பாட்டாக இருக்கட்டும், இல்லை மட் பாட்டாக இருக்கட்டும், இல்லை செராமிக் பாட், எந்த பாட்டாக இருந்தாலும் இந்த திங்கை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிளான்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஒரு சின்ன பிளான்ட்டு, கேக்டஸ் பிளான்ட், இந்த மாதிரி ஸ்கியூலண்ட் பிளான்ட்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாட் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று கேட்பீங்க, பிளான்ட் வாங்கும் போதே இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டு கொடுப்பாங்கல்ல, அதுக்கு பதிலாக நான் ஏன் திருப்பியும் ஒரு ஃப்ளஷ் பாட் வாங்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அவங்க கொடுக்குறது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். சும்மா அப்படி அமுத்தி பார்த்தாவே அது உடையிற லெவலில் தான் இருக்கும். நாள் ஆக ஆக பிளான்ட்டோட ரூட் வந்து ட்ராவல் ஆகும்போது அதோட திக்னஸே வந்து இந்த பாட்டு தாங்காது, வெடிச்சிரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாட்டு கடையில் அவங்க கொடுக்குறதோட அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காதீங்க. வாங்கிட்டு வந்த உடனே உங்களோட பிளான்ட்டை வந்து வேறு பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது மாதிரி செராமிக் பாட்டு தான் வாங்கணுமா அப்படின்லாம் இல்லை, நீங்கள் பிளாஸ்டிக் பாட்லேயே கொஞ்சம் திக்னஸாக குவாலிட்டியாக இருக்கிறத கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டோர் பிளான்ட்டு அப்படின்னும் போது வீட்டுக்குள்ளே வைக்கிறது பார்க்க அழகாக இருக்கணுமே அப்படின்றக்காக அந்த பாட்டை நான் வாங்கியிருக்கேன்.
சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 150 ருபீஸ் 200 ருபீஸ்லாம் இல்லை, 40 ருபீஸ் 20 ருபீஸ் 30 ருபீஸ் ரேஞ்சில் தான் நான் எல்லாமே வாங்கினது. ஸோ செகண்ட் திங் என்னென்னா, உங்கள் பிளான்ட்டோட ப்ரொப்போர்ஷன் வாங்கும்போது என்ன சைஸில் இருக்கோ அதை விட ஒரு சைஸ் பெருசாக நீங்கள் பாட்டை சூஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா பிளான்ட் வளர வளர நம்ம பாட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா பிளான்ட்டை பொறுத்தவரை ஒரு பாட்டில் உள்ள சாயிலுக்கும் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வளர்ந்தப்புறம் மாற்றிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது வந்து செத்துரும். அதனால் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்க ஐடியாவில் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் பாட்டை அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், ஒரு பிளான்ட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி சாயில் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஜஸ்ட்டு பிளான்ட்டை வாங்கினோமா, மண் வச்சோமா, தண்ணி ஊற்றினோமா, அது பாட்டுக்கு வளர்ந்துற போதும் அப்படின்னு நினைப்பீங்க. வளரும், பட் ஹெல்த்தியாக ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னா சில விஷயம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் அது ஹெல்த்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் நார்மல் சாயில் வாங்கினாலும் சரி, இல்லை ரெட் சாயில் வாங்கினாலும் சரி, நார்மல் சாயிலை விட ரெட் சாயில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக வளர்றதுக்கு. நீங்கள் என்ன செடி வாங்கி வைக்கணுன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற மண்ணு கூட கோகோ பீட்டும் நேச்சுரல் ஃபர்டிலைசரும் கலந்த மாதிரி நீங்கள் செடி வச்சிங்கன்னா உங்கள் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது என்ன நேச்சுரல் ஃபர்டிலைசர்னு யோசிப்பீங்க. நான் சொல்கிறது உரம் தான். உரம்னோடனே இந்த பேக்கெட்டில் விற்கிறதோ இல்லை மருந்தோ இல்லை கெமிக்கல் உரமோ நான் எதுவும் சொல்லலை. நேச்சுரலாக நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற ஃபுட் வேஸ்ட் இருக்குது தெரியுமா, அதாவது இந்த பனானா தோல் இல்லை வேறு இந்த ஆனியன் தோல், பொட்டேட்டோ தோல், இது மாதிரி வெஜிடபிள் தோல் இல்லை ஃப்ரூட்டு தோல், இதிலெல்லாம் அவ்வளோ வந்து சத்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியே தூக்கி போடாமல் கொஞ்சம் ஸ்டாக்கப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து உரமாக கன்வெர்ட் பண்ணலாம். என் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய குழி தோண்டி இந்த மாதிரி ஃபுட் வேஸ்டெல்லாம் போட்டு அதை அப்படியே டீகம்போஸ் பண்ண வைப்பாங்க. தென் வந்து அதை அப்படியே வந்து உரமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபுட் வேஸ்ட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண காஃபி பவுடரோ டீ பவுடரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டீ பேக் இருக்குது தெரியுமா, அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை கூட நம்ம டீகம்போஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஃபில்டர் காஃபியில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த காஃபி பவுடரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து விறகு எரிப்போம் தெரியுமா, அந்த ஆஷை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்டிலைசராக. அண்ட் முட்டை ஓடு, எக் ஷெல்லை கூட உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அக்வாரியம் வாட்டர், மீன் வளர்க்குறோன்னா மீன் தொட்டியில் உள்ள தண்ணி அழுக்காகும் போது ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம ஃபில் பண்ணுவோம். அந்த அழுக்கு தண்ணியை வந்து நம்ம அப்படியே உரமாக கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் வந்து கவு ஷீட், அதாவது இந்த மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை கூட ட்ரை பண்ணி உரமாக கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் என் வீட்டில் வந்து ரோட்டில் மாடு போகும்போது அது வந்து கக்கா போயிடுச்சுன்னா என் அப்பாவுக்கு அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உரமாக அவங்க ட்ரை பண்ணி போடுவாங்க. ஸோ அதை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா மென்யூரை கூட ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன மென்யூர்னு கேட்டிங்கன்னா, நம்ம வளர்க்குற பிளான்ட் ஏதாவது செத்து போயிடுச்சுன்னா அதை அப்படியே டீகம்போஸ் பண்ணி அதை கூட உரமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஈவன் வந்து நம்ம வளர்க்குற மரத்துலேருந்து ஏதாவது இலை கீழே விழுந்தாலோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இலையெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி அப்படியே டீகம்போஸ் பண்ணி அதை கூட உரமாக கன்வெர்ட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, என் வீட்டில் வந்து பெரிய தொட்டி மாதிரி இது பண்ணிவிட்டு ஃபுட் வேஸ்டெல்லாம் போடுவாங்கன்னு, அது கூடவே வந்து என் வீட்டு மரத்துலேருந்து விழுற இலையெல்லாம் வந்து என் மம்மி பெருக்கி அதையுமே வந்து அந்த குழியில் போட்டு டீகம்போஸ் பண்ண வச்சு அதை அப்படியே வந்து உரமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன இந்த ஃபியூ திங்ஸ்லாம் வந்து பேசிக்கான நேச்சுரல் ஃபர்டிலைசர். இது போக இன்னும் நிறைய ஃபர்டிலைசர் இருக்குது நேச்சுரலாக. பட் இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் இது செலக்டிவாக வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசரை வந்து உங்கள் சாயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து கோகோ பீட் வந்து இப்போது மார்க்கெட்லேயோ இல்லை நர்சரி ஷாப்லேயோ ஆன்லைன்லேயோ எல்லா இடத்துலையுமே வந்து இது கிடைக்குது. பேக்கெட்டடாகவும் இருக்குது, இல்லை பிளாக்ஸ் ஃபார்மேட்லேயும் இருக்குது. அண்ட் கோகோ பீட்டை வந்து நேச்சுரலாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நான் ஃபர்தராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி என்ன கோகோ பீட்டில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோகோ பீட்டில் வந்து நேச்சுரலாகவே ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட் இருக்கிறதுனால பிளான்ட்டுக்குன்னு இயல்பாக வரக்கூடிய அந்த டிசீஸ்லேருந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதனால் கோகோ பீட்டை வந்து உங்கள் மண்ணு கூட மிக்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ எனக்கு ஃபைனலாக மண் ரெடி ஆயிடுச்சு, கோகோ பீட் ரெடி ஆயிடுச்சு, ஃபர்டிலைசர் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சும்மா செடி வச்சா வளர்ந்துருமான்னு கேட்டானா அப்படியும் இல்லை. 4வது விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மண்ணை கம்மியாக வச்சு நீங்கள் உரத்தை அதிகமாக போட்டாலும் செடி செத்துரும். இல்லை நீங்கள் வந்து கோகோ பீட்டை அதிகமாக வச்சுட்டு மண்ணை கம்மியாக வச்சாலும் அது வந்து செத்துரும். ஸோ நான் சொல்கிற ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாதான் செடி இன்னுமே ஹெல்த்தியாக வளரும். என்னம்மா தம்மு தூண்டு செடி, அதை வைக்கிறதுக்கு 4 கண்டிஷன் போடுற, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பீங்க. மனுஷங்க நாம உயிர் வாழ்றதுக்கே மரமும் செடியும் தான் முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அப்பேற்பட்ட செடிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அவசியம் தானே.
ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணுற ப்ரொப்போர்ஷன் எப்படின்னா, மண் 45% நீங்கள் எடுத்துக்கிட்டா, கோகோ பீட் அதில் 35% இருக்கணும். ஃபர்டிலைசர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு உரத்தை வந்து நீங்கள் 20% இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மண்ணையும் கோகோ பீட்டையும் 50-50% கூட நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கோகோ பீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் செடி வாங்குறீங்களோ அப்போல்லாம் வந்து அந்த மண் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் சொன்ன இந்த பேசிக் 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் வளர்க்குற செடி எந்த செடியாக இருந்தாலும் அது ரொம்ப வருஷத்துக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன செடிக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் கேட்குறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பிளான் பற்றின நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். பாய்.